சங்குப்பட்டி பாலத்திலே உயிரிழந்த தீபா அவர்களுக்கு உண்மையில் என்ன நடந்தது? உண்மைக்கு முரணான கருத்துக்களை பதிவிடும் ஊடகங்கள், அது தொடர்பான காணொளிகளும், மாத்தறை மாவட்டத்தினுடைய வெலிகமை பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருக்கின்ற லசந்த விக்ரமசிங்க அவர்களுடைய கொலை தொடர்பாக குற்றவாளிகள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காணொளிகளை தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட போறீர்கள். காண்டிபன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பாரானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். வாருங்கள், அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். சங்குப்பட்டி பாலத்தில் உயிரிழந்த தீபாக அவர்களுடைய விசாரணையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அவருடைய உடற்பாகங்கள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய விசாரணை அறிக்கையிலே அவருடைய உடலானது இறப்பிற்கான பிரதானமான காரணம் அவருடைய நுரையீரல் பகுதியில் உப்பு நீர் கடல் நீர் புகுந்தபடியாக தான் அவர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணைகளை கூறியிருக்கிறார்கள். சந்தேகத்தின் அடிப்படையிலே இருவரை போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சந்தேகத்தின் அடிப்படையிலே மருந்தக உரிமையாளரும் மற்றும் அவருடைய தோழியாக கருதப்படும் பெண்ணும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சங்குப்பட்டி பாலத்தில் உயிரிழந்த குலதீபா அவர்களுடைய வீட்டுக்கு சென்றிருந்தேன். வீட்டுக்கு சென்று அவருடைய கணவருடன் கலந்துரையாடினேன். கலந்துரையாடும் போது அவர் கூறியிருந்தார், தற்போது போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். விசாரணைகள் அடிப்படையிலே தான் தற்போது இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கடையினுடைய உரிமையாளர் மற்றும் நண்பியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தனது மனைவியும் நண்பியும் செல்வதாக கூறித்தான் சென்றிருக்கிறார்கள். சனிக்கிழமை மதியம் 2 மணி போல அவர்கள் தனது மனைவி தன்னிடம் கூறிவிட்டு தானாம் ஒரு நாள் விட்டுத்தான் நான் இப்போ சனிக்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை சனி இரவு நின்றுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலதம்மை தான் வருவன் என்று கூறிவிட்டு தான் நாம் சென்றிருந்தேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலம் வாரன்னு சொல்லி தான் தனது மனைவி சொல்லிட்டு போனவா. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலை போன் எடுக்கும் போது போன் ஆஃபில் கிடந்ததாம். போன் எடுக்க அப்போ நண்பியுடன் தானே போனான்ட்டு நண்பிக்கு வேண்ட போன் ஆஃபில் என்றோடனே நண்பின்ற போனுக்கு கோல் பண்ணியிருக்கிற அவருடைய மனைவியுடன் நான் திருமண நிகழ்வுக்கு செல்லவில்லை என கூறியிருக்கின்றார். சந்தேகமான கணவர் என்ன செய்தார்னு சொன்னால் போலீசாரிடம் ஒரு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். இவர்களுடன் செல்வதாக நண்பியுடன் செல்வதாக கூறித்தான் என்னுடைய மனைவி சென்றிருந்தார். ஆனால் நண்பியானவர் ஒரு முரணான கருத்தை கூறுகிறார் என ஒரு விசாரணை செய்யுமாறு கூறியிருக்கிறார். அந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சங்குப்பட்டியிலே ஒரு பெண்ணுடைய உடலானது காணப்படுகின்றது என்பது சமூக வலைத்தளங்களில் பரவி காணப்பட்டது. பின்னர் அந்த சமூக வலைத்தளத்தில் பரவின செய்தி அறிந்த கணவர் நேரடியாக சங்குப்பட்டி பாலத்தில் சென்று தன்னுடைய மனைவியை அங்கு அடையாளங்களை கூறி மனைவியை அடையாளம் காட்டியிருக்கிறார். பின்னர் தற்போது அடையாளம் காட்டியிருக்கிறார் மனைவியானவர் அவருடைய மனைவியானவர் மிகவும் கொடூரமான முறைகளிலே திரவங்கள் ஊற்றப்பட்டு கடலுக்குள்ள தள்ளப்பட்டு நுரையீரலிலே உப்பு நீர் சென்றபடியாக உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணைகளை கூறியிருக்கிறார்கள். தற்போது விசாரணையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு கோணத்திலே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் கணவரிடம் நேரடியாக செல்லும் போது அவர் குறிப்பிட்ட விடயங்களை எங்களுக்கு கூறியிருக்கின்றார். இந்த குலதீபா அவர்களுடைய இறப்பிலே ஒரு பல்வேறு கோணங்களிலே போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் சமூக வலைத்தளங்களில் ஒரு முரணான கருத்துக்களையும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் வவுனியா செல்வதாக கூறி சென்றார். ஆனால் சங்குப்பட்டி பாலத்திலே அவர் வந்திருக்கின்றார். வவுனியா செல்வதாக நண்பியுடன் கூறிவிட்டு தான் சென்றிருந்தார். ஆனால் நண்பியும் ஒரு முரணான கருத்தை கூறுகின்றார். எங்கு சென்றார் என மற்றும் ஒரு சந்தேகத்திலே உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வீடுகளுக்குள்ள போயிருக்கலாம், இந்த அறைக்குள்ள போயிருக்கலாம், மற்றும் இந்த அந்த ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்திலே அவாவை ஒரு சித்தரித்து ஒரு பதிவுகளை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்ணினுடைய விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது போலீஸ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கும் போது விசாரணை அறிக்கை முடிவடைந்த பின்னர் தான் நாங்கள் ஏதேனும் தகவலானது வெளியிட வேண்டுமே தவிர உண்மைக்கு முரணான கருத்துக்களை பதிவிடுவதால் அந்த பெண்ணினுடைய கணவரும் பாதிக்கப்படுவார். அத்துடன் அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றது. 2 குழந்தைகளும் தாய் இப்படி தப்பான ஒரு கண்ணோட்டத்திலே சென்றிருக்கிறார் என நீங்கள் சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவுகள் இடும்போது அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படும். எனவே இந்த சமூக வலைத்தளங்களில் பதிவிடும் போது ஒருவரை பாதிக்காத வகையிலே நீங்கள் பதிவுகளை இட வேண்டும். தப்பான ஒரு கண்ணோட்டத்திலே அவர்களை பார்க்காமல் உண்மைக்கு முரணான கருத்துக்களை பதிவிடுவதை நிறுத்துங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு சமூக வலைத்தளம் என்பதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பார்ப்பதில்லை. அனைத்து மக்களும் இந்த சமூக வலைத்தளங்களை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முரணான கருத்துக்களை பார்த்து பதிவிடுவதால் உங்களுக்கு
வியூஸுகள் அதிகரித்து உங்களுக்கு கூடுதலான வருமானங்கள் பெருமை தவிர அந்த குடும்பத்தினுடைய நிலைகளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பமானது மிகுந்த கவலைகளும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி இருப்பார்கள். நீங்கள் இவ்வாறு சமூக வலைத்தளங்களில் உண்மைக்கு முரணான கருத்துக்களை பதிவிடும் போது அந்த குடும்பமானது இன்னும் ஒரு மரண வேதனைகளை தாங்கிக் கொள்வார்கள். எனவே உண்மைக்கு முரணான கருத்துக்களை இந்த சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவார்கள். உண்மையான சம்பவங்களை நீங்கள் பதிவிட வேண்டும். உண்மைக்கு புறம்பாக மற்றவர்கள் கதைத்த விடங்கள் அவர்கள் கதைத்த விடங்களை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதை விடுத்து உண்மையாக என்ன நடைபெறுகின்றதோ அதனைத்தான் உண்மையாக பதிவிடுங்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த பெண்ணினுடைய கொலை தொடர்பாக தற்போது விசாரணைகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விசாரணை அறிக்கைகளிலே நாங்கள் என்னென்ன நடைபெற்றுகின்ற அது தொடர்பாக கருத்துக்களை பதிவிட காத்திருக்கிறோம். சங்குப்பட்டி பாலத்தில் உயிரிழந்த தீபாக அவர்களுடைய உயிரிழந்த பகுதிகளை நாங்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டு உங்களுக்கு காணொலி மூலம் பதிவிட்டிருக்கிறோம். அத்துடன் காரநகரிலே உயிரிழந்த தீபாக அவருடைய வீட்டுக்கு சென்று கணவருடன் கலந்துரையாடியிருக்கிறோம். மாத்தறை மாவட்டத்துடைய வெலிகமை பிரதேச சபையின் தவிசாளர் இருக்கின்ற லசந்த விக்ரமசேகர் அவர்கள் இந்த மாதம் 22ஆம் தேதி அவருடைய கடமை நேரத்தின் போது இரு துப்பாக்கி தாரிகள் பெருகதந்து ஒருவர் வெளியில மோட்டர்சைக்கிள் நிற்கும் போது மற்றொருவர் உள்ளுக்கு வந்து அவரை படுகொலை செய்திருந்தார்கள். படுகொலையின் பின்னர் இருவர் சென்றிருக்கிறார்கள். அவர் தப்பிச்சென்ற இடங்களை நோக்கி போலீசார் சிசிடி கேமரா மூலம் கண்காணித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தலைமையிலே மேல்மாநிலத்துக்கு பொறுப்பான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இவர் 4 குழுக்களாக பிரிந்து இவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளிலே சிஐடியினர் மற்றும் எஸ்டிஎஃப் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் எல்லாம் இணைந்து இந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்காக நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார்கள். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு மற்றும் சிஐடியினர் இராணுவத்தினர் இணைந்து தெக்கிராவ பகுதியை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். 50 வீட்டு திட்ட பகுதியிலே தான் மிகவும் பாலடைந்த ஒரு வீட்டிலே தான் இவர்கள் 3 தங்கியிருக்கிறார்கள். தங்கியிருந்தவர்களில் ஒருவர், அதாவது குற்றவாளி என கருதப்படும் இந்த லசந்த விக்ரம படுகொலை செய்த குற்றவாளியினுடைய மனைவியும் மற்றும் அவர்களுக்கு உதவியாக வீடு கொடுத்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுற்றி வளைக்கும் போது அந்த குற்றவாளி என்ன செய்திருக்கிற லசந்த விக்ரம படுகொலை செய்த குற்றவாளி என்ன செய்கிறான்னு சொன்னால் போலீசாரை தாக்கிவிட்டு அவர் தப்பி சென்றிருக்கிறார். இந்த குற்றவாளியினுடைய அங்க அடையாளங்களை தற்போது போலீசார் வெளிப்படுத்தியிருக்கிறார். 5 அடி 6 அங்குலம் கொண்ட இந்த குற்றவாளியானவர் இடது புறத்திலே அவர் கையில் பார்த்தீங்கன்னா அனுராதம் வந்து பச்சை குத்தப்பட்டிருக்கின்றது. மற்ற புறத்திலே சித்திமத்தை ஜீவித்து என்று சொல்லி எண்ணம் போல் வாழ்க்கை என்ற ஒரு வடிவமைப்பிலே ஒரு பச்சை குத்திருக்கிறார். இந்த குற்றவாளியை தற்போது போலீசார் தேடி வருகின்றார்கள். இந்த குற்றவாளிக்கு உதவியதாக இன்னும் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெலிகமை பிரதேச சபையினுடைய தவிசாளர் லசந்த விக்ரமசேகர் அவர்கள் இன்றைய தினம் அவருடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நல்லடக்கத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார். அத்துடன் பொதுமக்கள் இணைந்து ஊரவர்கள் மற்றும் பல்வேறு மக்கள் அரசியல் தலைவர்கள் கூடுதலாக இணைந்து அவருடைய இன்றைய தினம் உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது குற்றவாளிகளை தேடி போலீசார் தேடுதல் வேட்டையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குற்றவாளிகள் அடையாளங்களை தற்போது போலீசார் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலியை தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட்டிருப்பீர்கள். காண்டிவன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பாரானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.